அப்படின்னா நம்புங்கள் பெருமக்களை, உங்கள் உடல் வெளியே போலாம், உங்கள் உள்ளம் இந்த திருக்கோயிலை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம மனம் இந்த திருக்கோயிலை சுற்றி கொண்டிருக்கும் என்று சொன்னால் அருளானந்த சித்தருடைய ஆற்றலினாலே உங்கள் மனதில் இருக்கிற அழுக்குகள் விலகும், உங்கள் மனதில் இருக்கிற அவலங்கள் போகும், உங்கள் மனதில் இருக்கிற கீழ்மைத்தன்மை போகும். அப்படி அழுக்கும் அவலமும் கீழ்மைத்தன்மையும் உங்கள் மனதை விட்டு போகும் என்று சொன்னால் உங்கள் மனம் புனித நிலைக்கு உயரும். அதைத்தான் நம்முடைய சித்தர்கள், அருளாளர்கள், ஞானிகள், நம்முடைய குருமார்கள் நமக்கு சொன்னார். அப்படி மனம் இந்த திருக்கோயிலில் லயித்திருக்கிற போது நம்முடைய உள்ளம் புனிதமாகும் என்று நம் பெருமக்கள் சொன்னதை நம்பித்தான் பாருங்க, வலதுபுறத்துல ஒரு தியான மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். இது சித்தர்கள் கோயில் என்பதற்கு இன்னொரு சாட்சி. சும்மா வந்து நீங்க பூசை பண்ணிட்டு போகக்கூடாது. இங்கே வந்தால் உங்கள் மனம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களா தெரியாது, இங்கே நாம் யோகம் செய்வதற்கும் ஒரு ஏற்பாடாக இங்கே தியான மண்டபம் இருக்கிறது. இது சித்தர் கோயில் என்பதற்கு இரண்டாவது சாட்சி. முதல்ல அம்மா இல்லை, இரண்டாவது தியானத்திற்குரிய இடம் உண்டு, மூன்றாவது சொல்றேன், பல காலம் ஒடுங்கி இருந்த திருக்கோயில் இப்போது வெளிப்பட்டு இருக்கிறது. அது போல நம் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பேர் நமக்கு கிடைத்திருக்கிறது. பெருமக்களே, அருள் கூர்ந்து இந்த புனித பெருவேள்வியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இணைச்சுக்கிறேன்? முதல்ல இந்த திருக்கோயில் வழிபாடு தொடங்குகிற போது நான் வந்தேன். இந்த திருக்கோயில் இருந்த நிலை வேறுமாறாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் மாறி 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 இப்போது மிக அழகான திருக்கோயிலாக நமக்கு காட்சி தரும். இட நெருக்கடி இருந்தது, அக்காலாம் இடம் கொடுத்தாங்க. பொருள் நெருக்கடி இருந்தது, பல பேர் நீங்கள் எல்லோரும் பொருளை கொடுத்தீர்கள். வேறு நெருக்கடி இருந்தது, முத்துராமண்ணாவை போன்றவர்கள் அந்த துறை சார்ந்த வேலைகளை செய்து அதை சரி செய்தார். வழிபாடு நடக்க வேண்டும். இங்க இருக்கிற சிவாச்சாரியார் நல்ல கனிந்த மனம். ஐயா, வருகிறவர்களுக்கெல்லாம் முகம் கோணாமல் வழிபாடு செய்து வைக்கிறோம். அதனுடைய விளைவு என்னாச்சு? அவங்க மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தது. 2 பேரும் வந்தா நிறைவாகாதுன்னு சொல்லி அவிநாசியப்பரையே இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய அருளானந்த சித்தர் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறார். 2 சொல்லி முடிக்கிறேன். 1, வந்த எல்லோரும் உங்களை இந்த புனித பணியில் பதிவு செய்து கொள்ளுங்கள். எப்படி பதிவு செய்யறதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. குடமுழுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த பதிவில் இடம் இல்லை. குடமுழுக்கு முன்னாடி நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். அதற்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. நான் பணிவோடு வேண்டுகிறேன், நம்ம சாமியிடத்திலும் சொல்லிக் கொள்ளுகிறேன். இங்க அம்மனுக்கு தனி சன்னதி இல்லை, ஆனால் வேணும். ஏன் வேணும்? பௌர்ணமி வழிபாடு, ஒன்பான்கோள் வழிபாடு, நவராத்திரி வழிபாடு, இதெல்லாம் நடைபெறுவதற்கு அம்மாவுக்கு ஒரு சன்னதி வேணும். அது நாம் எல்லாரும் நினைத்த முடியும். இப்ப இல்லை, குடமுழுக்கு பிறகு செய்யலாம். இடம் எங்க இருக்கிறது? வலது பக்கத்தில் இருக்கிற சாமிக்கு வலது பக்கத்தில் இடம் இருக்கு. நம்ம ஆரோக்கிய சாமி கொஞ்சம் முறைச்சு பார்க்கறாங்க. எப்படி வலது பக்கத்துல வரும்? நீங்க தான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. அம்மா எங்க இருக்கிறாங்க? எங்கெல்லாம் கருணை நாயகி இருக்கிறாளோ அவள் வலது பக்கம் இருக்கிறாள். இல்ல வலதுதான் இருக்கணும்.